வார்த்தைங்கன்னா சமஸ்கிருத வார்த்தை. எப்படி ஸ்டாலின் தமிழ்ல சா எழுதுவார் சொல்லுங்க? ரூபாய்ங்கிறது ருப்பையா, அடிப்படை சமஸ்கிருதம். அந்த ரூ எப்படி போடுவீங்க? அது தமிழ் வார்த்தையா? தமிழ் வார்த்தையா ரூபாய்ங்கிறது? இல்லை. அதனால இவங்களுக்கு வேண்டும். இது தேவனாங்கிரி ஸ்கிரிப்ட். அப்படி இருந்தா கலைஞர் எதுக்கு அதை பிடிச்சி 2010 அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாரு? மேல இருந்து கலைஞர் என்ன சொல்லுவாருன்னா, மகனே நான் ஒரே நாடு ஒரே தேர்தல் கேட்டா நீ வேண்டாங்கிற, மகனே நான் ரூபாய் சிம்பிள் வேண்டுனா நீ வேண்டான்னு, ஏன் மகனே அப்படி பண்றேன்னு மேல இருந்து கலைஞர் ஐயாவே சொல்லுவார். ஒரு டீ கடையில காஃபி 20 ரூபாய்க்கு விற்கிறோம்னா இந்த ரூபாய் சிம்பிள் இருக்காது, ரூ இருக்கும். அது அனுமதி இல்லை. இது காலங்காலமா எழுதுறோம். 2010க்கு முன்னாடி நம்ம ரூபாய்னு எழுதணும். இவங்க பண்றது அதை ரீப்ளேஸ் பண்றாங்க. அதாவது சிம்பிள் ஆஃப் இந்தியன் கரன்சியை ரீப்ளேஸ் பண்ணி நான் ரூ போடுறேன். சரி, இவ்வளவு சொல்றாங்களே, ரூபாய் எங்கிருந்து வந்துச்சா? சமஸ்கிருதத்துல வந்துச்சு. அதை மட்டும் எடுத்துக்குவாங்களா? ஸ்டாலின் சா எங்கிருந்து வந்துச்சு? சமஸ்கிருதத்துல வந்துச்சு. ஸோ இவங்களுக்கு எங்க தேவையோ சமஸ்கிருதம் வேணும். அப்படின்னா ஸ்டாலின்கிற பேரை எழுதக்கூடாது, வேற பேரை மாத்தணும். சா எந்த